ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 25/3/2024 அருமையான சோபகிருத வருடம் பங்குனி மாதம் 12ஆம் நாள் பங்குனி உத்திரம். என்ன பண்ணோம்? நேராக போய் முருகனை போய் காலை பிடிச்சி விடவே கூடாது. இருந்தால எங்கே ஓரணிய எனக்கு நல்ல வாழ்க்கையை காட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு இருக பற்றி கொள்ளுங்கள். எவனிடமும் கேட்காதீர்கள், அவனிடம் கேளுங்கள், எல்லாம் அவன் பார்த்து கொள்வான். மனுஷங்கிட்ட எதையுமே கேட்காதீங்க. மனுஷனுக்கு உள்ளொன்று புறமொன்று பேசுவதுதான் மனிதனுடைய குணமே. ஆனால் எல்லோரையும் குழந்தையாக பாதிப்பதே எம்பெருமான் முருகனுடைய வேலை. பங்குனி உத்திரம், அதனால் உத்திரத்தன்று போய் நீங்கள் இந்த காவடியெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க. சந்தோஷமாக அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணி கொடுங்க. நீங்கள் அவங்களுக்கு நீர்மோர் கொடுங்க, பிஸ்கட் கொடுங்க, தண்ணீர் கொடுங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ரொம்ப அருமையான ஒரு நாள், கிடைக்கவே கிடைக்காத ஒரு நாள் பங்குனி உத்திரம். பங்குனி உத்திரம் எங்கள் ஊர் கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். நான் தான் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையில் வேலையில் பணி காரணமாக இருக்கேன். எங்கள் ஊரில் ஒரு பழனி ஆண்டவன் கோயில் இருக்குது. எங்கள் பெரியப்பா தான் அதை முன்னிருந்து நடத்துவார். பங்குனி உத்திரத்தன்னைக்கு நல்லா இவ்வளோ பெரிய ராடு, 2 இரும்பு ராடு இருக்கும். அதை இன்னொரு பெரியப்பா எடுத்து முதுகில் அடிச்சுட்டு சாமி ஆடுவார். நான்லாம் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். இந்த ராடெல்லாம் ஒரே ஒரு அடி அடித்தா ஒரு ஆள் செத்து போயிடுவேன். ஆனால் ஒரு 50 அடி அடிச்சுக்குவார் முதுகில். நினைப்பேன் என்னது அப்படின்னு. இறைவன் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறத நான் அங்கெல்லாம் உணர்ந்து வந்த ஒரு காலம். நீங்கள் ஓடிப்போய் அந்த முருகனை, அழகனை, சுந்தரனை நீங்கள் போய் அப்படியே பிடிங்க. அந்தால வெற்றவே வெற்றாதீங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே, எல்லாமே நீதானையா, ஏயா போட்டு சோதனை பண்ணிக்கிட்டு கிடக்கிற, கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் நல்லதாக பண்ணி விடப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழனியப்பனை போய் நல்லபடியாக வணங்கி விட்டு வாருங்கள். அள்ளி தருவதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் அல்லவா. நீங்கள் அப்படியே காலையில் அப்படியே முருகன் பாட்டு, காலையில் நேரம் எந்திரிச்சோன்னா ஒரு சுப்பிரபாதம், ஒரு முருகன் பாட்டு அப்படியே கேளுங்களேன். மனசு அப்படியே லேசாயிரும். இந்த மனசில் இருக்கிற கோபம், வன்மம், பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாத நோக்கி தான் அந்த உலகமே ஓடிக்கிட்டுருக்கு. காலையில் எந்திரிச்சோன்னா வீட்டில் அதில் பிரச்சனை, இதில் பிரச்சனை, அப்படி பிரச்சனை, இப்படி பிரச்சனை, இதெல்லாம் விட்டுருங்க. எப்போவுமே மனிதன் தன் மீது இருக்க கோபத்தை அடுத்தவர்கள் மீது தான் காட்டுவான். ஏன்னா அவன் மேலே அவனை காட்டவே தெரியாது. எல்லாருமே இந்த உலகத்தில் தன் இயலாமையையும் தன் கோபத்தையுமே அடுத்தவர்கள் மீது காட்டி கொண்டிருக்கிறோமே தவிர உண்மையிலேயே கோபம் என்பது ஒன்று இல்லவே இல்லை. அதனால் அதெல்லாம் கொண்டே முருகன்ட்ட கொண்டே காட்டுங்க. ஒரு நாளைக்கு அந்தாண்ட போய் சண்டை போட்டுவாங்க. என்னையா நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க, நானும் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கேன், நீ என்னை கடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு ஒரு நாளைக்கு போய் அவர்கிட்ட போய் சண்டை போடுங்க. வீட்டில் ஏன் பொட்டாட்டியோடய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, ஏன் புருஷனோடய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஒரு நாளைக்கு பங்குனி உத்திரத்தன்னைக்கு நேராக போய் முருகன்ட்ட போய் சண்டை போட்டு வாங்களேன். ஏன்னா அங்கே போய் சண்டை போட மாட்டான், பயம். முருகன் ஏதாவது பண்ணிடுவாரா, நம்ம பொண்டாட்டி தானே என்ன பண்ணிடுவா அப்படிங்கிறதானே. முருகனிடம் போய் கேளுங்கள், அழகனிடம் போய் கேளுங்கள், அவன் கொடுப்பான் எல்லாவற்றையும். வாங்க, திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது, பஞ்சாங்கம் பார்ப்போம். பிற்பகல் 1:16 வரைக்கும் பௌர்ணமி இருக்கிறது. அதன் பின்பு தேய்பிறை பிரதமை. காலை 11:19 வரைக்கும் உத்திரம் இருக்கிறது. அதன் பின்பு அஸ்தம் நட்சத்திரம் இருக்கிறது. உத்தரத்துக்கு திருவாதிரை வைநாசிகம், அஸ்தத்துக்கு புனர்பூசம் வைநாசிகம். இரவு 9:05 வரைக்கும் விருத்தி நாமயோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் கேட்டை, யோகாதிபதி புதன். அவயோக நட்சத்திரம் மிருகசீரிசம், அவயோகி செவ்வாய். அதன் பின்பு துருவம் நாமயோகம் இருக்கிறது. யோகாதிபதி நட்சத்திரம் மூலம், யோகாதிபதி கேது. அவயோக நட்சத்திரம் திருவாதிரை, அவயோகி ராகு. அதிகாலை 12:16 பத்திரை நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு பிற்பகல் 1:16 வரைக்கும் பௌர்ணமி இருக்கும் வரைக்கும் பத்திரை கரணம் இருக்கிறது, கேது. அதன் பின்பு பவகரணம் செவ்வாய். அதன் பின்பு பாலவம் ராகு. வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம். உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில், 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை, 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது, 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன், 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில்,
உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை படுபட்சி. திங்கட்கிழமை அன்னைக்கு முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். செவ்வாய்க்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் செய்யுங்கள். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமமும் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில். உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி. முதல் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை எடுக்கக்கூடிய காரியம் 100% வெற்றி. நீங்கள் எங்கேயாவது கிளம்பணும் அப்படின்னா கொஞ்சம் முன்னாடியே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கொஞ்சம் முன்னாடியே முதல் ஜாமத்திலேயே கிளம்பிடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம். 2ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் ஊன் உங்களுடைய பறவை 75% வெற்றியை கொடுக்கும். 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமமும் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஸோ முக்கியமான வேலைகள் இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 6ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எடுக்கக்கூடிய காரியம் 75% வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றியை கொடுக்கும். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் அருமையான வேலை. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குங்கள். வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் நாளை பார்த்து கொள்ளலாம். இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து நாம் பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.